வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து ஓஆர்பி 3 ரிவிஷனில் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கழித்து பிபிஓ ஒன்று ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே வாங்கிட்டு இருந்த தொகையை விட இப்போ வந்து குறைவாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஓஆர்பி 3 ரூல்ஸ் படி சரியான முறையில் வந்து பண்ணியிருக்காங்களா, இல்லை இவங்களுக்கு ஏற்கனவே கிடைச்சிருந்த அமௌண்ட் தான் கிடைக்கணுமா அப்படின்றத பற்றியும், அதே போல் அவங்களோட ஓஆர்பி 2லையும் ஓஆர்பி 3லையும் அவங்களோட பேசிக்கில் வந்து எவ்வளோ வித்தியாசம் இருக்குது, அவங்களுக்கு ரிகவரி வந்து எதனால் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒவ்வொருத்தருமே யாரெல்லாம் ஓஆர்பி அடிப்படையில் நீங்கள் உங்களோட பென்ஷன் ரிவிஷன் ஆகுமோ நீங்கள் எல்லாருமே இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இது எப்போ வந்து உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகணுமோ அந்த காலத்தை கடந்தும் இந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் தவறாக நடக்கலாம். ஸோ அதனால் உங்களோட பென்ஷனில் வந்து பாதிப்பும் வந்து ஏற்படலாம். ஸோ இந்த எப்படி வந்து நடந்திருக்கு, இது வந்து உங்களுக்கு சரியான முறையில் நடந்திருக்கா அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னா, முதல் முறையாக நம்மளோட சேனல் பார்க்குறவங்களும் சரி, இல்லை இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாததும் சரி, தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கும் பென்ஷனுக்கும் உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. ஸோ முதல்ல ஓஆர்ஓபி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, 1 ரேங்க் 1 பென்ஷனு. இது ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து ரிவிஷன் ஆகணும். ஸோ ஓஆர்ஓபி 3 வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 ஜூலை 2024 நம்மளுக்கு வந்து லாஸ்ட்டாக வந்து ரிவிஷன் ஆச்சு. ஸோ ஓஆர்ஓபி 3 அடிப்படையில் தான் இப்போ யாருக்கெல்லாம் ஓஆர்ஓபி அடிப்படையில் பென்ஷன் ரிவிஷன் ஆகுமோ அவங்களுக்கு எல்லாருக்குமே பேசிக் பென்ஷன் வந்து கிடைச்சிட்டு இருக்கும். அது 1 ஜூலை 2024 லாஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு ரிவிஷன் ஆச்சு. அது வந்து ஓஆர்ஓபி 3. ஓஆர்ஓபி 2 வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 ஜூலை 2019 வந்து ரிவிஷன் ஆச்சு. ஸோ அதுதான் வந்து 2023 நம்மளுக்கு அரியரா வந்து கொடுத்தாங்க. ஸோ அது வந்து ரொம்ப காலம் கடந்து கொடுத்ததுனால அது அந்த ரிவிஷனோட அரியர் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல்காக வந்து இருந்தாச்சு. ஆனால் ஓஆர்ஓபி 3 ரிவிஷன் வந்து சீக்கிரமாகவே வந்து பண்ணிட்டாங்க. 2024 செப்டம்பர் அக்டோபர்லேயே இது வந்து முடிஞ்சாச்சு. ஸோ அரியர் அமௌண்ட் இதுக்கு வந்து குறைவாக தான் வந்துருந்தாச்சு. ஸோ அந்த அடிப்படையில் இது வந்து பென்ஷனருக்கும் பொருந்தும், அதே போல் ஃபேமிலி பென்ஷனருக்கும் பொருந்தும். ஸோ யாரெல்லாம் டிஃபென்ஸ் பென்ஷனர், ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், யூனிஃபார்ம் சர்வீஸில் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஓஆர்பி வந்து பென்ஷன் ரிவிஷன் ஆகும். மற்றபடி இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸும் சரி, அதே போல் டிஃபென்ஸ் சார்ந்து இருக்கிற டிஃபென்ஸ் சிவிலியனுக்கு சரி, இது வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இல்லை. ஒன்லி டிஃபென்ஸுக்கு மட்டும்தான் இது வந்து கிடைக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க வந்து ஃபேமிலி பென்ஷன் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட ஓஆர்பி 2 படி இவங்களோட பேசிக் பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10,485 ரூபா வந்து இவங்களுக்கு ஓஆர்பி 3 அடிப்படையில் இவ்வளோ தான் வந்து பேசிக் இருந்திருக்கணும். ஆனால் இவங்களுக்கு கிடைச்ச அமௌண்ட் வந்து 10,620 ரூபா வந்து இவங்க ஏற்கனவே ஓஆர்பி 2க்கு முன்னாடி இருந்தே இந்த அமௌண்ட் தான் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அதனால் ஓஆர்பி 2லேயும் இவங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து குறைக்கலை. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓஆர்பி 2க்கும் இவங்க வாங்கிட்டு இருக்க அமௌண்ட்டுக்கும் வித்தியாசம் வந்து 135 ரூபா வந்து இருக்குது. இப்போ பென்ஷன் ரிகவரி வந்து போட்டிருக்காங்க. அது வந்து எப்போ போட்டிருக்காங்கன்னாக்கா மார்ச் 2026 இவங்களுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கழிச்சு 1 ஜூலை 2024 இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் செப்டம்பரில் வந்து இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அந்த டைமில் இவங்களுக்கு எந்த விதமான பென்ஷன் ரிவிஷனும் ஆகலை. அது ஏற்கனவே என்ன இருந்துச்சோ அதே அமௌண்ட்லேயே வந்துட்டு இருந்தாச்சு. இப்போ மார்ச் மாதம் வந்து பிபிஓ வந்து ஜென்ரேட் பண்ணி அதில் புதிய பேசிக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு 10,486 ரூபாயும், அதாவது ஓஆர்பி 3 அடிப்படையில் அவங்களோட பேசிக் பென்ஷன் 10,486 ரூபாயும், ஓல்டு வந்து அவங்களுக்கு 10,620 ரூபா இருந்தாச்சு. அதுலேருந்து 10,486 ரூபாயை வந்து குறைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 135 ரூபா வந்து கம்மியாக இருக்குது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4,168 ரூபாய் இவங்களுக்கு மார்ச் மாதம் வந்து ரிகவரியும் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 135 ரூபாய் அவங்க வந்து எக்ஸ்ட்ரா தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு கிளியராகவே தெரியுது. அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பென்ஷன் 10,486 ரூபா தான். இது எப்போதுலேருந்து தான் 1 ஜூலை 2024 அவங்களுக்கு இந்த பேசிக் தான் வந்து கிடைச்சிருக்கிறோம். ஸோ இவங்க 135 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா வாங்கினதுனால அதோட டிஆர் அமௌண்ட் எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட 4,168 ரூபா அவங்களுக்கு வந்து ரிகவரி பண்ணியிருக்காங்க. ஆனால் ஓஆர்ஓபி ரிவிஷன் ஆகும்போது ஒருத்தரோட பேசிக் பென்ஷன் வந்து இந்த 10,486 ரூபாய் விட இவங்களுக்கு உதாரணமாக ஒரு 11,000 ரூபாயை வந்து ஓஆர்பியில் வந்து ரிவிஷன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இங்கே குறைவாக வாங்குறதுனால இவங்களுக்கு 11,000க்கு வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு அப்கிரேடுக்கு வந்து பண்ணுவாங்க. ஸோ இவங்க ஏற்கனவே வந்து அதிகமாக வாங்கிட்டு இருக்காங்க. அதான் 10,620 ரூபா வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து ரிவிஷன் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா ஓஆர்பி 3ல்
10,486 ரூபா தான். ஸோ ஏற்கனவே இவங்க வந்து அதிகமாக வாங்குறதுனால இந்த அமௌண்ட் வந்து குறைக்கக்கூடாது அப்படின்னு தான் ஓஆர்ஓபியோட நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு வந்து தவறான முறையில் இந்த மாதிரி வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து கிரீவன்ஸ் போட்டாச்சுனாக்கா கண்டிப்பாக இந்த தொகையும் வந்து கிடைக்கும். ஏற்கனவே என்ன அமௌண்ட் வாங்கிட்டு இருந்தாங்களோ அதே அமௌண்ட்டு அடுத்த பென்ஷன் ரிவிஷன் 10,620 ரூபாய்க்கு மேலே இவங்களுக்கு எப்போ வந்து பென்ஷன் ரிவிஷன் ஆகுமோ அது வரைக்கும் இவங்களுக்கு இதே அமௌண்ட் தான் வந்து கிடைக்கும். அதோட அதிகமாக கிடைக்கும் போது இப்போ உதாரணமாக 10,800 ரூபாய் ஆகுதுன்ற பட்சத்தில் இந்த 10,620 ரூபாயிலேருந்து 10,800 ரூபாயை வந்து ஆகும். ஆனால் இந்த 10,620 ரூபாயோட இவங்களுக்கு கம்மியாக வந்து கொடுக்கக்கூடாது. இதுதான் வந்து ஓஆர்ஓபியோட நோட்டிஃபிகேஷனில் கிளியராகவே வந்து கவர்மெண்ட்டு அவங்களோட நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து யாரும் தனி நபரோ இல்லை மற்ற கமிட்டியோ வந்து இதெல்லாம் கொடுக்கல, கவர்மெண்ட்டே வந்து இது சொல்லியிருக்காங்க. ஹையர் எண்டில் இருக்குது அப்படின்னாக்கா அது வந்து குறைவாகாது. குறைவாக இருக்கிறவங்க எடுத்து போயிட்டு அந்த ஹையர் எண்டில் வந்து சேர்க்கறது தான் ஓஆர்ஓபியை. ஸோ அதனால் இவங்களுக்கு இது வந்து தவறான முறையில் தான் இந்த ரிகவரி அமௌண்ட்டை பண்ணியிருக்காங்க. அதே போல் பேசிக்கும் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே நம்ம வந்து அவங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து சென்ட் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து சிபி கிராமில் கிரீவன்ஸ் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தினால பேசிக் பே வந்து கம்மியாகுது அப்படின்ற பட்சத்தில் அது எதனால் பேசிக் பே கம்மியாகுது, எதனால் ரிகவரி வந்து பண்ணுறாங்க அப்படின்ற அந்த புரிதலை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்மளுக்கு அந்த ரிகவரி போட்ட அமௌண்ட்டோ இல்லை உங்களுக்கு வந்து பேசிக் வந்து கம்மியாகுது அப்படின்ற பட்சத்தில் எதனால் ஆயிருக்கு அப்படின்ற அந்த தெளிவு வந்து கிடைக்கும். ஸோ அதை வந்து கேட்டு நம்ம மறுபடியும் வாங்குறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அமௌண்ட்டை வந்து வாங்கிக்கோங்க. ஸோ இங்கே வந்து 135 ரூபான்றதுனால வந்து இவங்க விட்டுடலாம், குறைவான அமௌண்ட்டு தான்றதுனால. ஸோ இந்த 135 ரூபான்றது 1.5 வருஷத்துக்கு 4,000 ரூபாய் போச்சு. இதுவே வந்து ஒரு 5 வருஷம் வந்து இப்போ ஓஆர்பி 4 வந்து 2029 தான் நம்மளுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகணும். ஸோ அது வரைக்குமே நம்மளுக்கு பென்ஷன் ரிவிஷன் ஆகலை அப்படின்னு பட்சத்தில் அந்த 5 வருஷத்தோட தொகை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலே வந்துடும். ஸோ ரொம்ப காலம் எடுக்கும்போது தொகையும் வந்து அதிகமாகும். ஸோ இது வந்து நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கங்க. ஒவ்வொரு பென்ஷன் ரிவிஷன்லுமே உங்களுக்கு எந்த மாதிரி ஆகுது, எப்படி வந்து ஆகுது, எவ்வளோ பேசிக் வாங்குறவங்களுக்கு எவ்வளோ பேசிக் கிடைக்கும் அப்படின்ற ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் நம்மளோட சேனலில் வந்து நம்ம போட்டு தான் இருக்கோம். குறிப்பாக இந்த ஓஆர்பி 3 ரிவிஷன் ஆகும்போது நம்ம எல்லாமே வந்து கவர் பண்ணியிருக்கோம். பென்ஷனராக இருந்தாலும் சரி, ஃபேமிலி பென்ஷனராக இருந்தாலும் சரி, உங்களோட பேசிக் என்னவா இருந்துச்சு, என்னவா இருக்குது, உங்களுக்கு வந்து அரியர் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்ற அந்த கேல்குலேஷன் எல்லாமே நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி பார்க்காதவங்க பார்த்து உங்களுக்கு பென்ஷன் ரிவிஷன் வந்து சரியான முறையில் ஆயிருக்கா, இல்லை இந்த மாதிரி ரிகவரி ஆயிருக்கு அப்படின்ற பட்சத்தில் எதனால் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து வாங்கிறதுக்கான முயற்சி வந்து பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் என்ன சொல்ல முயற்சி பண்ணணும், அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். முதல் முறையாக நம்மளோட சேனல் பார்க்குறவங்களும் சரி, இல்லை இது வரைக்கும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சரி, தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கும் பென்ஷனுக்கும் உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.